குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு பாலிட்டி சீரீஸில் கிளாஸ் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 2 பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட் 1ல் ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி லைவ் கிளாஸில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது ஆர்டிகல் 12 and 13 பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு 90 to 22ல் இருக்கிற ரைட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது எந்த கேட்டகரி கீழே வருதுன்னா ரைட் டு ஃப்ரீடம். ஸோ ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைடர் கான்செப்ட். இதில் எல்லா டேர்ம்ஸுமே உள்ளே வந்துடும். லிபர்ட்டி, அதுக்கடுத்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் டிக்னிட்டியோடு வாழ்கிறதுக்கு அந்த பர்சனுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற எல்லா கான்செப்ட்டுமே இந்த ஆர்டிக்கிளில் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்தியாவில் நிறைய கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ஆகிருக்கும். அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டு ஃப்ரீடத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்பீங்க, ஜேன் கௌசிக் கேஸ். ஸோ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் விமனை டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இப்போ 2025 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக 2014 வந்து நல்சா, நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டரோட ரைட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நல்சா ஆக்டில் அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தேர்ட் ஜெண்டரை வந்து டிரான்ஸ்ஜெண்டரை வந்து ரெகனைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்கோம், இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரொவைடட் இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் 2019 ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டரை ட்ரீட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். சில ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் ப்ராக்டிஸ் இருக்குது. அதுக்கு ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் இன்னும் வந்து எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி தான் அந்த கேஸில் 2025 கேஸில் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத தான் பேசியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 21 அதோட தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதே கேஸ் தான் இதே மாதிரி ஆர்டிகல் 21 இன்னொரு கேஸ் வந்திருக்கும். அது என்ன அப்படின்னா, பெட்டர் ரோடு வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்கறது வந்து அப்படி இல்லாத பட்சத்தில் கேட்குறது சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் ரைட்டு கீழே வரும். ஆர்டிகல் 21 கீழே அந்த பர்சன் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 21 இருக்கும். சேம் தான் ஆர்டிகல் 19 வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் வந்து ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க, பப்ளிக் பாலிசி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில நேரம்லாம் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க சில ஸ்டேட்ஸில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியர் ஆகிருப்பாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு கீழே அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா செல்லாது அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் எல்லாம் நல்லிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 19 and 21 தான் இது வரைக்கும் நிறைய கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அந்த ஜேன் கௌசிக் கேட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 21 இல்லாமல் 14, 19, 15, 16 எதெல்லாம் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 19 பார்ப்போம். இந்த ஆர்டிகல் 19 வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெசண்ட்டாக 6 கேட்டகரி இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்டு எக்ஸ்பிரஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் ரைட். ஏன் அப்படின்னா நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் பீப்புளுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு பாலிசி க்ரியேட் பண்ணுறாங்க, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசி க்ரியேட் பண்ணும் போது அந்த பாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்கு எதிராக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கான ப்ரிவிலேஜஸ், அதாவது அவங்களோட ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் இல்லை இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான மெஷர்ஸ் இல்லாமல் இருக்கலாம். இப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பாலிசியை வந்து அவங்க பீப்புள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன மீடியம் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் மீடியாவில், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிபேட்டில் ஒரு மைக் போட்டு கூட நம்ம வந்து பேசுகிறோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாமே பண்ண முடியும். இது எல்லா ரைட்டுமே 19 சப் கிளாசிஃபிகேஷன் 1 ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ரைட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும். பேசலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லா நேரமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பேச முடியாது. செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட்டு அஃபெக்ட் ஆகாத மாதிரி தான் பேச முடியும். இப்போ ஒரு லீடர் வந்து வேறு கண்ட்ரியோட லீடர் இங்கே வராங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியோட ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடாது. எனிமிட்டியை தூண்டுற மாதிரி, ரெண்டு குரூப் இருக்குது, ரிலீஜியஸ் குரூப் இருக்குன்னா அவங்களுக்குள்ள ஃபைட் வர மாதிரி நம்மளோட ஸ்பீச் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ரைட் டு அசம்பிள். ஸோ பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிறதுக்கான ரைட் தான். பட் இதுலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா, எல்லா இடத்துலையும் நம்மளால் அசம்பிள் ஆக முடியாது. ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸில் அசம்பிள் ஆகக்கூடாது. ப்ரொவைடட் வந்து
அசம்பிள் ஆகும்போது சில கண்டிஷன்ஸ் இருக்கும். வெப்பன்ஸு வேறு எதுவும் எடுத்துக்கிட்டுலாம் அசம்பிள் ஆகக்கூடாது. ப்ளஸ் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 144 போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து போய் நீங்கள் இந்த ரைட்டை வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ அசம்பிள் ரைட்ஸ் கொடுத்துருந்தாலும் அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன். ஒரு பர்சன் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு அசோசியேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா இதில் சில நேரம் சில டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். மற்றபடி மீதி எல்லாரும் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணும்போது சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன ரைட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ரைட் டு மூவ் ஃப்ரீலி, ரிசைட் அண்ட் செட்டில். ஸோ இது ரெண்டுமே என்னென்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. இந்தியாவில் நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இதை டெம்பரரியாவோ இல்லை பர்மனண்ட்டாவோ போய் நம்ம வந்து செட்டில் ஆகிக்கலாம். ஓகேங்களா. பட் இதுக்கு எக்ஸப்ஷன் நம்ம என்னென்னு செக் பண்ணால் தெரியும். இது வந்து ப்ரைவேட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட்டை நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொவைடட் ரெஸ்ட்ரிக்டட் பிளேசஸில் இருக்கும். இப்போ ட்ரைபல் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. இப்போ கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பிளேசஸ்லாம் இருக்கும். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருப்பத்துக்கு வந்து போக முடியாது. ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் இந்த ரைட்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இந்த 4 and 5க்கு இருக்கிற எக்ஸப்ஷன். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு கேரி அவுட் எனி ப்ரொஃபஷன். ஸோ ப்ரொவைடட் அந்த ப்ரொஃபஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டாக்டர் தொழில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உரிய சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எந்த ஜாப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் அது இல்லீகலாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அதே மாதிரி சில நேரம் கவர்மெண்ட் சில பிஸ்னஸஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, மோனோபோலியாக அனௌன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் தவிர மற்ற டைமில் இந்த ரைட்டை வந்து நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த 6 ரைட்ஸு. இதுக்கு முன்னாடி ரைட் டு ப்ராப்பர்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இதோட சப் கிளாசிஃபிகேஷனில் இருந்தது. பட் அது வந்து லீகல் ரைட்டாக மாறினதுக்கப்புறம் இதிலேருந்து அதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக இந்த 6 ரைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. நெக்ஸ்ட் ரைட் போனால் நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணும் போது அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன்ஸ் தான் ஆர்டிகல் 20ல் இருக்கும். அது இல்லாமல் இந்த ஆர்டிகல் 20 எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட் வந்து எக்ஸசிவாக ஒரு பர்சனை வந்து பனிஷ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 3 ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பாருங்கள், நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படிங்கிறது. ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு கிரிமினல் கேஸ்க்கு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பர்சனை பனிஷ் பண்ணுறதுக்கு அப்போ ப்ரெசன்ட் டைமில் என்ன லா இருக்கோ அந்த லாவை தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 2025ல் ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 2025க்கு அந்த பர்சன் பண்ண க்ரைமுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்கோ அந்த பனிஷ்மெண்ட்டை தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு 2025ல் அரெஸ்ட் பண்ண பர்சனுக்கு 2010 இல்லை இன்னும் பேக் எண்டில் போய் வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா. இது வந்து கிரிமினல் கேஸுக்கு தான் சொல்கிறாங்க. இதே சிவில் கேஸ், டேக்ஸ் கேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ கிரிமினல் கேஸுக்கு அந்த டைமில் என்ன பனிஷ்மெண்ட் இருக்கோ அதை தான் கொடுக்கணும். அதுதான் நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா. ரெட்ரோஸ்பெக்டிவாக, அதாவது பேக் எண்டில் பின்னாடி போய் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதா இது. தென் செகண்ட் வந்து என்னன்னு பாருங்கள், நோ டபுள் ஜியோபார்டி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு க்ரைமுக்கு ஒரு தடவை தான் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும், செகண்ட் டைம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதா அது. சிம்பிள் அது. ஸோ ஒரு பர்சனை 2வது டைம் பனிஷ் பண்ண கூடாது சேம் க்ரைமுக்கு. தென் தேர்ட் பாருங்கள், நோ செல்ஃப் இன்க்ரிமினேஷன் அப்படிங்கிறது என்னென்னா அந்த பர்சனை வந்து நான் தான் க்ரைம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி ஒத்துக்க வைக்கக்கூடாது. ஓகேங்களா. சில நேரம் நம்ம அவங்கக்கிட்ட எவிடன்சஸ் கலெக்ட் பண்ணுறது வந்து கம்பல்ஷனில் வராது. ஓகேங்களா. அது அவங்க பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்காக வாங்குறது. மற்றபடி இப்போ நம்ம கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் உங்களை அடித்து ஒத்துக்க வச்சாங்களா இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் அந்த க்ரைமை வந்து நீங்கள் வாலண்டரியாக அக்செப்ட் பண்ணுறது வேறு, ஃபோர்ஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணுறது வேறு. அதுதான் நோ செல்ஃப் இன்க்ரிமினேஷன். ஸோ இந்த 3 ப்ரொடெக்ஷனுமே ஆர்டிகல் 20 கீழே இருக்குது. ஸோ நம்ம செக் பண்ணோம்னாவே தெரியும், எக்ஸ்ட்ரா பனிஷ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 3 ப்ரொடெக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரைட் பார்ப்போம். ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ எந்த ஒரு பர்சனையும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் பனிஷ் பண்ணக்கூடாது எக்ஸப்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. இதுதான் சிம்பிளாக ஆர்டிகல் 21. ஸோ இதில் நிறைய ரைட்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ரைட் டு பெட்டர் ரோடு, டிரான்ஸ்ஜெண்டரை ப்ரொடெக்ட் பண்ணுற ரைட்ஸ்,
இது இல்லாமல் ஒரு ரைட் டு ஹெல்த்தி என்விரான்மெண்ட், ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ண முடியும். அதுவும் ஆர்டிகல் 21 கீழே தான் வரும். இல்லை ஒரு இடத்துல வந்து வேறு ஏதாவது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் எகெயின்ஸ்ட் நாய்ஸ் பொல்யூஷன், ஒரு இடத்துல ரொம்ப சத்தம் வந்துட்டு இருக்கு, உங்களை டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி டெசிபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏரியாவை தாண்டி அந்த இடத்துல ரொம்ப சத்தம் இருக்கிற பட்சத்தில் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எதிராக கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 45க்கு மேலே சப் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆர்டிகல் 21 வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பர்சன் டிக்னிட்டியோட லிபர்ட்டியோட வாழ்கிறதுக்கான எல்லா ரைட்ஸுமே ஆர்டிகல் 21 இருக்கும். அதனால தான் நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா 2 கேஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு கேஸு 1950 கோபாலன் கேஸ். ஸோ இதில் அது ஸ்லைடு பார்த்திங்கன்னா தெரியும். ஒன்லி எகெயின்ஸ்ட் ஆர்பிட்ரரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் நாட் ஃப்ரம் ஆர்பிட்ரரி லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன். அப்படின்னா என்னென்னா, ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தா இனிஷியலாக 1950 இருந்ததுக்கும் 1978 இருந்ததுக்கும் இதில் சில டிஃப்ரென்சஸ் வந்திருக்கும். அதை தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 1950 கோபாலன் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பர்சனை பனிஷ் பண்ணுறாங்க, இல்லை அதுக்காக இப்போ ஒரு பர்சன் க்ரைம் பண்ணியிருக்காங்க, அந்த பர்சன் தப்பு பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த பனிஷ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஓவராக எக்ஸசிவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அதை வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு சின்ன க்ரைம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வந்து பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து முன்னாடி வந்து கோர்ட் சிஸ்டம் செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, பனிஷ்மெண்ட்டை லாவில் வந்து இதுதான் பனிஷ்மெண்ட்டுங்கிறத நாங்கள் கொஷின் பண்ண மாட்டோம். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ ஒரு பர்சனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, அந்த தூக்கு தண்டனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபேர் அண்ட் ரீசனபிள் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ புரியுதுங்களா? லாவை கொஷின் பண்ண மாட்டாங்க, அந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ராசஸை மட்டும்தான் கொஷின் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இருந்தது. பட் 1978 மேனகா காந்தி கேஸ் நமக்கு தெரியும். ஃபேமஸாக ஒரு கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட பாஸ்போர்ட்டை வந்து முடக்கியிருப்பாங்க. ஸோ கண்ட்ரியை விட்டு வெளியே போகாத மாதிரி தடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் என்னோடய பர்சனல் லிபர்ட்டி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் வந்து எவால்வ் ஆகிருக்கும். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸை மட்டும்தான் கொஸ்டின் பண்ணுவோம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல இனிமேட்டு ஆர்பிட்ரரி லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷனையும் நாங்கள் கொஸ்டின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் புதுசாக ஒரு கான்செப்ட் எமர்ஜ் ஆகிருக்கும், அதுதான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸை மட்டும் கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ் அந்த லாவும் ரீசனபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ இனிமேல் போத் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ரீசனபிளாக இருக்கணும், ஸோ ஆர்பிட்ரரியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் மூலம் எவால்வ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் புது கான்செப்ட், டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஸோ சட்டம் வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எவால்வ் ஆகிறது தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க, என்ன இருந்ததோ அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அதை வந்து கொஷின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புது கான்செப்ட் எமர்ஜ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் மேனகா காந்தி கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ் ஆர்டிகல் 21 பொறுத்த வரைக்கும். தென் ஆர்டிகல் 21A ரைட் டு ஃப்ரீடத்தில் ஃபோர்த் ரைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டானா வந்து ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணப்போ இந்த ரைட் இருந்திருக்காது. 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2002 வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட்டை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா 6th to 14 ஏஜில் இருக்கிற சில்ட்ரனுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரைட்டு தான். ஏன் அப்படின்னா அந்த டைமில் என்சிபிசிஆர்னு ஒரு அத்தாரிட்டி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு ரிலேட்டடாக இருக்கிற ஏஜென்சி எல்லாமே வந்து சில்ட்ரன் வல்னரபிள் செக்ஷன் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகிறாங்க, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பெட்டர்மெண்ட்டுக்காக ஃப்ரீ எஜுகேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடாக வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஆர்டிகிள் 45 டிபிஎஸ்பியில் அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பிரின்சிபலை தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து அடுத்தடுத்து ரிலேட்டட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக இவங்களுக்கு பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான ஆக்ட் தான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. ஸோ இது ரீசெண்டாக ஆட் ஆனது. இது திரும்ப நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிலையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஃப்ரீடத்தில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட்
ஆர்டிகல் வந்து ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். இப்போ கூட ரீசெண்ட் டைமில் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கும். அது என்னென்னா, இப்போ ஒரு பர்சன் க்ரைம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கேஸை விசாரிச்சுட்டு கடைசியாக வந்து யார் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னா, ஜுடிஷியல் சிஸ்டம் தான் வந்து அந்த பர்சன் பண்ண க்ரைமுக்கு தகுந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதை தான் வந்து நார்மலாக இருக்கிற ப்ரொசீஜர், எல்லா கண்ட்ரிலையும் இப்படி தான் இருக்கும். பட் ஒரு சில நேரம் அந்த பர்சன் ஏற்கனவே நிறைய க்ரைம் கமிட் பண்ணியிருக்காங்க, ஆனால் திடீர்னு முன்னெச்சரிக்கையாக அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணுற சுச்சுவேஷன் வரலாம். அதை தான் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் நிறைய கேஸில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காரு, அவரால் பெரிய த்ரெட் வரலாம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது, அந்த பர்சன் வந்து அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிறாரு. ஸோ அந்த லீடருக்கோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான பர்சனாலிட்டிக்கோ ஏதாவது அவரால் இஷ்யூ வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த பர்சனை முன்னெச்சரிக்கையாக அரெஸ்ட் பண்ணுறது. இல்லை கண்ட்ரியோட செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற ரீசனை காட்டி ஒரு பர்சனை முன்னெச்சரிக்கையாக அரெஸ்ட் பண்ணுறது. இதுதான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். இந்த ப்ரொவிஷன் கண்ட்ரியில் வேறு எந்த கண்ட்ரிலையுமே இல்லை. ஸோ அதை தான் அபாலிஷ் பண்ணணும், ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக இருக்குது, எதுக்காக இப்படி ஒரு லா வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல டிபேட் போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது. இது வந்து யூகேயில் வந்து பார்த்திங்கன்னா வார் டைமில் இருந்த லா, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கிற டிபேட். ஈவன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபேட் இருக்கும், 22 வேணுமா, அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வேணுமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம். ஓகேங்களா? ஸோ 2 டைப்பில் டிடென்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ட்ரையல் ப்ரிகாஷனரி மெஷருக்காக அரெஸ்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து புனிட்டிவ் டிடென்ஷன், அது வந்து கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பர்சனை வந்து பனிஷ் பண்ணுறது. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர் இருக்கும். ஓகேங்களா? நார்மலாக ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணும்போது இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களுக்கு கன்சல்டேஷன், லீகல் ப்ராக்டிஸ்னர் கொடுக்கணும், 24 மணி நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கும். இது ப்ரிவென்டிவ்க்கும் புனிட்டிவ்க்கும் டிஃபர் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ப்ரிவென்டிவ் முன்னெச்சரிக்கையாக ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ரொம்ப நாளும் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்க முடியாது, ஒரு பர்டிகுலர் பீரியட் தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ரைட் எல்லாமே இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஸோ இதில் முக்கியமாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது ஆர்டிகல் 19ம் ஆர்டிகல் 21 இம்பார்ட்டன்ட். அது ரிலேட்டடாக இருக்கிற கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய வரும். ஸோ அதுவுமே இம்பார்ட்டன்ட். தென் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இது என்ன கொஸ்டின்ஸ்னு பார்க்கலாம். நோ பர்சன் ஷல் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு தி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ஸோ இப்போ தான் பார்த்தோம் ஆர்டிகல் 21. The next question, which of the following not included in right to freedom? So speech and expression பார்த்தோம், to adopt any profession and trade பார்த்தோம், assemble peacefully without arms பார்த்தோம். ஆப்ஷன் டி வராது, ப்ராக்டிஸ் ஓன் ரிலிஜன் அண்ட் கன்சர்வ் ஓன் கல்ச்சர், அதை பார்க்கல. அது இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜனில் வரும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா வராது. The next question, which article of the constitution guarantees 7 freedom for the citizen? ஸோ நம்ம இப்போ தான் சொன்னோம் இல்லைங்களா, இப்போ ப்ரெசென்ட்டாக 6 இருக்குது, இதுக்கு முன்னாடி ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருந்தது, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு. ஸோ அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 தான். ஸோ மீதி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் பார்க்கும் போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அடுத்தடுத்த கேட்டகரி இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.